இஸ்ரவேலருக்கு உபத்திரவம் எதுவரை தெரியுமா? மோசே வரும் வரை. சாரிபாத் வீட்டு விதவையின் அந்த வீட்டில் இருக்கிற எண்ணெயும் மாவும் குறைஞ்சு போனது, அந்த குறைவு எதுவரை தெரியுமா? எலியா வரும் வரை. இஸ்ரவேலர்களுக்கு இரட்சகனாய் இஸ்ரவேலருக்கு உபத்திரவம் ஒரு மோசே வந்ததும் ஸ்டாப் ஆகும்டா. ஆமென். கோலியாத்தின் பிரச்சனை தாவீது வந்ததும் ஸ்டாப் ஆகும்டா. சாரிபாத் விதவை வீட்டில் இருக்கிற குறைவு எலியா வந்ததும் ஸ்டாப் ஆகும்டா. என் இரட்சகர் வரும்போது என்னுடைய எல்லா பிரச்சனையும், என் எல்லா குறையும், நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே வரது வரதான், மோசே வரது வரதான் இஸ்ரவேலுக்கு பிரச்சனை. மோசே வந்தது அதிகாரத்தை கையில் எடுத்துட்டார்ல. எப்படி கையில் எடுத்தார்? சில மாதங்களுக்கு முன்பதாக அந்த செய்தியை சொன்னேன், கண்டிப்பா நீங்க மறந்துருப்பீங்க. அதனால நான் சொல்றேன், அவன் எப்படி கையில் எடுத்தார்? அதிகாரம். இதுவரை பார்வோன் கையில தான் அதிகாரம் இருக்கிறது. மோசே ஆண்டவர் சொல்றார், உன் கோலை கீழே போடு, பார்வோனுக்கு முன்னாடி போடு. பார்வோனுக்கு முன்னாடி போட்டாச்சு. இப்ப அவங்க எல்லாரும் போடுவாங்க பாரு. எல்லாரும் அவங்க கோலை போடும்போது எல்லா கோலையும் ஆரோனுடைய கோலை என்ன செஞ்சுட்டு விழுங்கிட்டு, இப்ப ஆண்டவர் சொல்ற அதை எடுத்தாச்சு. என்னதுன்னு அர்த்தம்? இதுவரை அதிகாரம் அவன் கையில இருந்துச்சு. மோசே வந்ததுக்கு அப்புறம் அதிகாரம் மோசே கையில. தாவீது வரது வர பட்டயம் யார் கையில இருந்துச்சு தெரியுமா? கோலியாத்து கையில. தாவீது வந்ததுக்கு அப்புறம் பட்டயம் யார் கையில இருந்துச்சு தெரியுமா? உங்க வீட்டின் மேல கர்த்தருடைய கரம் தான் உயர்ந்திருக்கும். கர்த்தருடைய கரம் தான் பராக்கிரமம் செய்யும். உன் கை உன் விரோதிகள் மேல் உயரும்.